கருணை அருட்பெருஞ்சோதி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமது நேயர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும். Keep supporting us. Thank you for your wonderful continuous support. இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் 2வது நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் 2ஆம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் காணலாம். சூடி கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு வில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் பொடி போன்றவளே, பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே, பல வளையல்களை அணிந்தவளே, திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருக என்று நீ ஆராய்ந்து கூறினாய். நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக. இனி திருப்பாவை பாசுரம் 2வது பாசுரத்தின் பாடலை காணலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டெழுந்தோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயம் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலேரும் பாவாய். இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் நாம் நமது பாவை நோம்பில் பின்பற்ற வேண்டிய செயல்முறைகளை கேளுங்கள். பார்க்கடலில் அழகாக கண் உறங்குகின்ற பரமன் திருமாலின் திருவடிகளை நினைத்து பாட வேண்டும். நெய், பால் போன்ற உணவுகளை உண்ணாமல் விடியற்காலையில் அதாவது அதிகாலை பொழுதில் எழுந்து நீராட வேண்டும். கண்களுக்கு மை தீட்டுதல் கூடாது. மலர்களை தலையில் சூடிக்கொள்ள கூடாது. செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம் என்றும் சொல்லக்கூடாத சொற்களை சொல்ல மாட்டோம் என்றும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். இதுவே திருப்பாவை 2வது பாசுரத்தின் பொருளாகும். இப்பாசுரத்தில் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்றும் மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். இனி நம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் 3வது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் காணலாம். நமது நேயர்கள், நமது சொந்தங்கள் திருவேங்கடத்தில் வீற்றிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா, பிதா, குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.